தேதி வந்து பார்த்தீங்கன்னா 5th ஆஃப் செப்டம்பர். ஆக்சுவலாக என்னன்னா இங்கே R2 ரிவர்சல் வந்து பேங்க் நிஃப்டியில் நடக்குது. அது இல்லாமல் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வேற வந்து பிரேக் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் வீக் ஹையை. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த இடம் வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த வெர்ஜின் சிபிஆர் கிட்ட இருக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுத்திருப்பாங்களா இல்லை பேரிஷ் ட்ரேட் எடுத்திருப்பாங்களான்னு வந்து கொஞ்சம் வந்து தெரியாத டவுட்டு தான். அது எங்கே நம்ம டிசைட் பண்ணோம்னா இங்கே இந்த 51,700லேருந்து அப்புறம் இந்த 51,400 இதில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்னன்னா நம்ம ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டாடல் என்ன எடுக்க போகிறோம்னா 51,500 வந்து நம்ம எடுக்கிறோம். எவ்வளோனா நம்ம எப்போ போல் வந்து ஒரு இதில் 60 எடுத்திருப்போம். ஓகேவா? 1000 வேணாம், இதுவே 64,000 வந்துடும். ஓகேவா? அதனால் இப்போ ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.85 இருக்குது. ஓகேவா? இது 0.85லேருந்து மைனஸில் தான் இது போனோமே. ஃபர்தராக வந்து இது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. டைம் வந்து 9:35 ஆகுது. என்னன்னா இது ப்ரீவியஸ் வீக்கு ஹையில் இந்த இடத்துல வந்து இருக்குது பேங்க் நிஃப்டி. நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் வந்து ப்ரீவியஸ் டே வந்து ஹையில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னன்னா இது வெர்ஜின் சிபிஆர்னால வந்து இந்த வெர்ஜின் சிபிஆருக்குள்ள நேற்று இது ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து எப்படி வந்து இந்த நேரோ சிபிஆர் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து ஒரு லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்லையும் இன்னொரு லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வந்து லாஸ்லையும் இருக்குது. ஓகே, இதை நம்ம இந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:55 ஆகுது. இந்த ப்ரீவியஸ் வீக் ஹையில் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. அந்த வெர்ஜின் சிபிஆர் கீழே இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக் ஆஃப் ஏரியா இது. ஓகேவா? பையும் இருக்கும் செல்லும் இருக்கும். செமையாக வந்து சண்டை நடக்கிற இடம் இது, இந்த இடம். ஓகேவா? இப்போ என்னன்னா எந்த பக்கம் வந்து போகிறது சொல்லி டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்லன்னா ரெண்டு கன்சல்டேட் தான் ஆகுமே. ஓகேவா? அதனால் வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து எடுத்திருக்கோம். என்ன இப்போ ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ என்னன்னா இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? 24 பாயிண்ட்ஸ்னா எவ்வளோனா நம்ம கணக்கு போட 24,000 இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகலை. நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 18 இருக்குது. அப்போனா வந்து 27 பாயிண்ட்ஸு. ஓகேவா? இப்போ வந்து இதான் ஸ்டேட்டஸு. இப்போ நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? அது வந்தவொடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:40. இப்போ நம்ம ஒரு இது பார்த்தீங்கன்னா 60 வந்து டார்கெட் தொட்டுருச்சு. இன்னொன்று வந்து தொடரலை. நம்ம ஏற்கனவே வந்து இங்கே ஸ்டாண்டில் வச்சுருந்தோம். அது இல்லாமல் வந்து இங்கே கீழே வந்து இந்த பிவோட்டில் ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது சப்போர்ட்டில் எடுக்குதா இல்லை கீழே ஃபாலோ ஆகாதான் தான் விஷயமே. அதனால் ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5% வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ப்ராஃபிட் லெக்கை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 303 தானே? ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கு மட்டும் இருக்குது. புட்டு மட்டும் 51,500 மட்டும் வச்சுருக்கோம். ஓகேவா? அப்படா எதுனா இதுதான். இது இங்கிருந்து இப்போ ஃபாலோ ஆகணும். ஓகே, இங்கே லைன் இருக்குல்ல, S2 இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஃபாலோ ஆகணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல இது சப்போர்ட் எடுக்கணும். இருக்கு பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து இது வெர்ஜின் சிபிஆர். ஆக்சுவலாக இது என்னன்னா இப்போ ஒரு கண்டினியூ ஒரு நேரோ ஃபால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த இடம் வந்து ஆக்சுவலாக வந்து ரீடெஸ்ட் பண்ணி இந்த நேரா சிபிஆரை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு டிராஸ்டிக் வந்து ஒரு ஃபால் ஒன்று இருக்கும். இல்லை அந்த ஃபால் எடுக்குதா இல்லாட்டி வந்து சப்போர்ட் எடுக்குதா, இது ரெண்டுத்துல நான் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு லெக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம், இன்னொரு லெக் வச்சுருக்கோம். இது வந்து ஃபால் ஆகுதா இல்லை சப்போர்ட் எடுக்குதான்றதான் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த லோவை தொட்ட உடனே திருப்பி என்னன்னா இந்த ஃபாலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைக் ஒன்று போடுவோம். அந்த ஸ்பைக் வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குல்ல 51,469 அதை வந்து தொடும் போது என்னன்னா இந்த இன்னொரு லெக்கை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இன்னொரு லெக் வந்து புட்டி எவ்வளோ இருக்குன்னா ப்ரீமியம் வந்து 319 இருக்கு. நம்ம இங்கே ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும். ரிஜெக்ட் ஆகும்போது எங்கன்னா இது 400லேருந்து 460 அப்போனா 30 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே மேலே வந்து ரீடெஸ்ட் பண்ணும். 30 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் வந்து இதை தொடுதுன்னா ஒரு ஸ்பைக்கு தான் வரும், அந்த ஸ்பைக்கில் க்ளோஸ் பண்ணணும். 60 பாயிண்ட் தொடுனா நம்ம இங்கே 30 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்போ 30 பாயிண்ட்ஸ்னா இது வந்து 16 இருக்கு. 16னா 6 96 86 86னா கரெக்டாக இதுதான். நம்ம இங்கே எங்கே என்ட்ரி ஆனோமோ அந்த என்ட்ரி ஆன இடத்துக்கு வரும்போது இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? பார்ப்போம் எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுன்னு பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா 1050 இது வந்து 290 கிட்ட வந்து வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் வந்து இந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. அதனால வந்து நம்ம பொசிஷனை வந்து 290ல எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 89 இருக்கு எக்ஸிட். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு 49,000 வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 0.8% வந்து ப்ராஃபிட். 0.05% வந்து நம்ம ப்ராஃபிட் வந்தாலே ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18.5% வந்து ப்ராஃபிட் வரும். 0.8% வந்து நம்ம ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் எடுத்தா அதில் வந்து ஒர்க்கிங் டே வந்து 330 டேஸ் எடுத்தாலே வந்து நம்மளுக்கு 200% வந்து ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணும்போது என்னன்னா நம்ம ஸ்டாப் லாஸோ அதே மாதிரி டார்கெட்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள்.